இருக்கிறபடியாய் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்க, பிசாசுடைய கிரியைகளை அழிக்க தேவன் வெளிப்பட்டார். நல்ல கரந்தேட்டு, நல்ல கரந்தேட்டு. பிதாவோடு கூட இருந்த அந்த உறவை புதுப்பிக்க முடியாத இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். இதான் முதலாவது சொல்லணும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் சொல்லுவதை காட்டிலும் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கும்படியாக அவர் வந்தார். நான் இனி பாவத்தின் நிமித்தம் நான் மரிக்க தேவையில்லை, எனக்கு அவர் மரித்திருக்கிறார். இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடப்பேன். நானும் என் தேவனும் என்னோடு கூட இருப்பேன். அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ கூப்பிடும் போது நான் தூரமா இருக்க மாட்டேன். ஏன்னா நீ உண்மையா தாகத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு நீ கூப்பிடும் போது நான் உனக்கு அருகில் வந்து நான் உனக்கு உதவி செய்கிறதா இருக்கேன். ஹல்லேலூயா. இதுதாங்க அப்ப முதலாவது உறவு என்ன பண்றது? ஆண்டவர் கொடுக்கிறார்.